மாணவர்களே, இந்த காணொளியில் நம்முடைய தலைப்பிற்கான விளக்க காட்சிகள் உருவாக்குவது பற்றி பார்ப்போமா? அதற்கு முன் சைட் பார் செட்டிங்ஸில் உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் மெனுவில் இருக்கும் ஃபார்மேட், ஓரியன்டேஷன், பேக்ரவுண்ட் இவற்றை பற்றியும், ஸ்லைட் பேனில் உள்ள ஸ்லைட் மீது ரைட் கிளிக் செய்யும் போது தோன்றும் மெனுவில் இருக்கும் நியூ ஸ்லைட், டூப்ளிகேட் ஸ்லைட், டெலிட் ஸ்லைட் இவற்றை பற்றியும் தெரிந்து கொள்வோமா? முதலில் சைட் பார் செட்டிங்ஸில் ப்ராப்பர்ட்டிஸ் என்பதை கிளிக் செய்யவும். இப்போது தோன்றும் மெனுவில் உள்ள ஃபார்மேட்டின் டிராப் டவுனை கிளிக் செய்யவும். இந்த டிராப் டவுனில் ஸ்லைடின் பல்வேறு அளவுகள் இருப்பதை காணலாம். இந்த அளவுகளை கொண்டு ஸ்லைடின் அளவை மாற்றியமைக்கலாம். ஸ்லைட் வியூ சிறப்பாக இருக்க ஸ்கிரீன் 16:9 என்பதை தேர்ந்தெடுத்துக் கொள்ளவும். அடுத்து ஓரியன்டேஷன். இது ஸ்லைடின் திசை அமைப்பை குறிக்கும். இதன் டிராப்டவுனில் உள்ள லேண்ட்ஸ்கேப், போர்ட்ரேட் என்பதை தேவைக்கேற்ப பயன்படுத்தி ஸ்லைடின் திசையை தேர்ந்தெடுக்கலாம். இறுதியாக ஸ்லைட் பேக்ரவுண்ட். இதன் டிராப்டவுனில் கலர், கிரேடியன்ட், ஹட்சிங், பிட்மேப், பேட்டர்ன் இவற்றில் தங்களுக்கு விருப்பமான ஒன்றை தேர்ந்தெடுத்து ஸ்லைடின் பேக்ரவுண்டை மாற்றிக்கொள்ளலாம். நான் இங்கு ஸ்லைடின் பேக்ரவுண்டிற்கு கலர் கொடுத்து மாற்ற விரும்புகிறேன். இதற்கு கீழ் வரும் கலர் பகுதியில் பச்சை நிறத்தை தேர்ந்தெடுக்கிறேன். இப்போது ஸ்லைடின் பேக்ரவுண்ட் பச்சை நிறமாக மாறியிருப்பதை காணலாம். அடுத்து ஸ்லைட் பேன் பகுதியில் உள்ள ஸ்லைட் மீது ரைட் கிளிக் செய்யவும். இங்கு தோன்றும் மெனுவில் உள்ள நியூ ஸ்லைடை கிளிக் செய்யவும். இப்போது புதிய ஸ்லைட் தோன்றுவதை காணலாம். அடுத்து ஏற்கனவே தயாரித்த ஸ்லைடை போன்ற மற்றொரு ஸ்லைடை உருவாக்க டூப்ளிகேட் ஸ்லைடு என்பதை பயன்படுத்த வேண்டும். அதற்கு நகல் தேவைப்படும் ஸ்லைடின் மீது ரைட் கிளிக் செய்யவும். இங்கு தோன்றும் மெனுவில் டூப்ளிகேட் ஸ்லைடை கிளிக் செய்யவும். இப்போது அதே போன்ற மற்றொரு ஸ்லைட் தோன்றுவதை காணலாம். இறுதியாக தேவையற்ற ஸ்லைடை நீக்க டெலிட் ஸ்லைடு என்பதை பயன்படுத்த வேண்டும். அதற்கு நீக்க வேண்டிய ஸ்லைடின் மீது ரைட் கிளிக் செய்யவும். இங்கு தோன்றும் மெனுவில் டெலிட் ஸ்லைடை கிளிக் செய்யவும். இப்போது அந்த ஸ்லைடு மறைவதை காணலாம். மாணவர்களே, இனி நாம் முப்பரிமாண வடிவம் என்ற தலைப்பிற்கான பிரசன்டேஷனை தயாரிப்போமா? இங்கு நான் முப்பரிமாண வடிவம் என்றால் என்ன, முப்பரிமாண வடிவங்கள் எவை, அன்றாட வாழ்வில் உள்ள முப்பரிமாண வடிவ பொருட்கள் என்ற தலைப்பில் 3 ஸ்லைட்ஸ் உருவாக்க உள்ளேன். முதலில் முப்பரிமாண வடிவம் தொடர்பான வரையறையை காட்டக்கூடிய ஸ்லைடை உருவாக்குவோமா? அதற்கு நியூ ஸ்லைடு ஒன்று சேர்த்துக் கொள்ளவும். மெனு பாரில் உள்ள இன்சர்ட் சென்று டெக்ஸ்ட் பாக்ஸை தேர்ந்தெடுத்து ஸ்லைட் மீது கிளிக் செய்து தலைப்பு மற்றும் வரையறையை டைப் செய்யவும். அந்த டெக்ஸ்டின் ஃபாண்ட் ஸ்டைல், சைஸ், கலர் இவற்றை தேவைக்கேற்ப மாற்றவும்.
அடுத்து முப்பரிமாண வடிவங்களை காட்ட நியூ ஸ்லைடு ஒன்று சேர்த்துக் கொள்ளவும். அதனைத் தொடர்ந்து சைட் பார் செட்டிங்ஸில் ஷேப்ஸ் என்பதை கிளிக் செய்யவும். அங்கு 3D ஆப்ஜெக்ட் பகுதியில் உள்ள வடிவத்தை கிளிக் செய்யவும். பின் ஸ்லைடின் மீது தேவையான இடத்தில் கிளிக் செய்தவாறே மவுஸை இழுத்து தேவையான அளவில் நிறுத்தவும். இவ்வாறே ஒன்றுக்கு மேற்பட்ட முப்பரிமாண வடிவங்களை ஸ்லைடில் சேர்த்துக் கொள்ளலாம். நம்முடைய அடுத்த ஸ்லைட் அன்றாட வாழ்வில் உள்ள முப்பரிமாண பொருட்கள். அதற்கு அன்றாட வாழ்வில் உள்ள முப்பரிமாண பொருட்களின் படங்களை முதலில் இணையத்திலிருந்து டவுன்லோட் செய்து கொள்வோம். பின் நியூ ஸ்லைடு ஒன்றை சேர்த்துக் கொள்வோம். அடுத்து மெனு பாரில் உள்ள இன்சர்ட் சென்று இமேஜ் என்பதை கிளிக் செய்யவும். இப்போது தோன்றும் பாப்அப்பில் நாம் டவுன்லோட் செய்த படத்தின் மீது கிளிக் செய்யவும். அதனைத் தொடர்ந்து ஓப்பன் என்பதை கிளிக் செய்யவும். இப்போது ஸ்லைடில் படம் இருப்பதை காணலாம். இந்த படத்தை மவுஸை கொண்டு கிளிக் செய்யும் போது அதனை சுற்றி புள்ளிகள் தோன்றுவதை காணலாம். படத்தை சுற்றியுள்ள புள்ளிகளை உள்நோக்கியோ அல்லது வெளிநோக்கியோ இழுத்து படத்தின் அளவை தேவைக்கேற்ப மாற்றவும். இறுதியாக நாம் தயாரித்த பிரசன்டேஷனை பார்க்க மெனு பாரில் உள்ள ஸ்லைட் ஷோ சென்று ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஸ்லைடு என்பதை கிளிக் செய்யவும். இப்போது நமது பிரசன்டேஷன் திரையில் வருவதை காணலாம். அடுத்த ஸ்லைடை நகர்த்தி பார்க்க மவுஸை கிளிக் செய்யவும். இதன் மூலம் நாம் தயாரித்த அனைத்து ஸ்லைடையும் ஸ்லைட் ஷோ மூலம் திரையில் பார்க்க முடியும். மாணவர்களே, அடுத்த காணொளியில் நாம் நம்முடைய பிரசன்டேஷனுக்கு அனிமேஷனை சேர்ப்பது பற்றி பார்ப்போம். நன்றி.